அந்த கோட்டையை பார்க்க போறோம். இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு தான் அதை பராமரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அங்க உள்ள போறதுக்கு அந்த பராமரிக்கிறதுக்காக டிக்கெட்டு. ஸோ டிக்கெட் வந்து ஒரு நபருக்கு 10 ரூபாய். அந்த டிக்கெட்டை வாங்கிக்கோ. நீங்க கேமரா கையில வச்சிருந்தீங்கன்னா 100 ரூபாய் அதுக்கு வாங்கணும். ஸோ அந்த டிக்கெட்டையும் நம்ம வாங்கிட்டு நம்ம உள்ள போறோம். இப்ப நம்ம உள்ள போகும்போது இது ஒரு மியூசியமா இருக்கு. தரங்கம்பாடியில மன்னர்கள் காலத்துல இருந்து இருக்கிறதுனால இது எப்படியெல்லாம் இருந்ததுன்னு இது ஒரு மியூசியமா இங்க இருக்குது. இதை வந்து கட்டினது வந்து டேனிஷ் அந்த கேப்டன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேப்டன் தான் கட்டினாரு. இது 2 மாடி வச்சிருக்காரு அவர் அண்டர் கிரவுண்டு. ஸோ ஒவ்வொரு தளத்துக்காக நம்ம போய் பார்க்க போறோம். இந்த கோட்டை ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க. ஏன்னா இது வாணிகத்துக்கு பயன்படுத்துறதுனால கடற்கரை ஓரமாக தான் அமைச்சிருக்காங்க. அதனால ஒரு ஸ்லோப்போடு அது வந்து உள்ள வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஸோ 2 ஸ்டோரி பில்டிங் கீழே அண்டர் கிரவுண்டும் வச்சு கட்டியிருக்காங்க. அந்த காலத்திலேயே சுரங்க பாதையெல்லாம் வச்சு கட்டணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ முதல்ல நம்ம பார்க்கறது வந்து தரங்கம்பாடியுடைய வரைபடங்கள், மேப்பு. ஸோ இந்த மேப்பெல்லாம் நம்ம வரிசையாக நம்ம பார்த்துட்டே போகும்போது மன்னர்கள், அதாவது தஞ்சை மன்னர்கள் ஆண்டபோது அவங்களுடைய வரைபடங்கள், ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து முதல்ல நீங்கள் பார்க்குறது வந்து தஞ்சை மன்னர்கள், அதாவது சரோஜி இருக்காரு. அந்த மன்னருக்கு அப்புறம் வந்து சிவாஜி, மராட்டியர் மன்னர் சிவாஜியுடைய படம். 5ஆம் கிறிஸ்டியனுடைய ராஜமுத்திரை. ஸோ வந்து 4ஆம் கிறிஸ்டியனோட தான் நம்ம வியாபாரம் பேசினார் மன்னர். இது வந்து 5ஆம் மன்னருடைய கிறிஸ்டியன், அவருடைய ராஜமுத்திரை பார்க்குறீங்க. சீன ஜாடிகள்லாம் பார்க்குறீங்க, பீங்கான் தட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து விநாயகர் சுடுமண் உருவம், அதாவது டெரக்கோட்டால மண்ணில் பண்ணியிருக்காங்க. இது 400 வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது. அப்புறம் நமக்குள்ள உள்ள போனோம்னா கத்தி, வாள், அந்த சண்டைக்கு யூஸ் பண்ணது அதெல்லாம். அப்புறம் இது எலும்பு கூட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திமிங்கலத்துடைய எலும்பு. ஸோ மல்லிப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்லேருந்து இது கொண்டாந்துருக்காங்க. ஸோ இது ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சு திமிங்கலத்துடைய வெர்டிபிரேஸ் முதுகு எலும்பை வந்து அழகாக வந்து பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் மண்ணில் பண்ணதான். முதுமக்கள் தாழின்னு பெரிய பானை மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டோரிங்காக அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பல், அதான் இது துறைமுகமாக இருந்ததுனால கப்பல் இருக்குது. அந்த கப்பலுடைய மினியேச்சர் மாடல் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொட்டியில், கண்ணாடி பெட்டியில் என்ன இருக்குன்னா சங்கு. அதுவும் சங்கில் வந்து கார்விங் பண்ணியிருக்காங்க. அழகாக கார்விங்ஸ் எல்லாம் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. மணிகள், சங்கில் பண்ண மணிகள். டேனிஷ் காயின்ஸ், அதாவது இது டேனிஷ் வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுடைய காசுகள், அதாவது அந்த காலத்தில் இருந்து அவங்க வந்து வணிகத்துக்கு யூஸ் பண்ண வந்து நாணயங்களை அங்கே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ வந்து ஸ்மோக்கிங் இஸ் ப்ரொஹிபிட்டடுங்கிறோம், புகைப்பிடிக்கக்கூடாது. அந்த காலத்துலேயும் புகைப்பிடிச்சிருக்காங்க. ஸோ சுடுமண்ணில், அதாவது மண்ணில் பண்ண வந்து புகைப்பிடிக்கிறது. ஸோ சுடுமண் புகைப்பிடிப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இருக்குது. ஸ்மோக்கிங் பைப். இன்னும் பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கிறதுல இன்னும் மண்ணில் பண்ண வந்து டெரக்கோட்டால பண்ணியிருக்குது அழகான ஸ்மோக்கிங் பைப்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கல்லில் பண்ண பந்து உருண்டைகள், இது போருக்கு உபயோகப்படுத்துவாங்க. ஸ்டோன் பால்ஸ்ன்னு பீரங்கிக்குள்ளே போட்டு அது ஸ்டோன் பால்ஸு. அந்த பீரங்கிக்குள்ள வெடிமருந்து இல்லாத போது இப்போ கல்லை வந்து உருண்டையாக்கி அதை வந்து போருக்கு உபயோகப்படுத்தியிருப்பாங்க. ஸ்டோன் பால்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்வைக்கு இருக்குது டேனிஷ் பெயிண்டிங்ஸ். டேனிஷ் பெயிண்டிங்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம இடைக்கல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து நம்ம நெருக்கிறதுக்கு உபயோகப்படுத்த இடைக்கல்லும் இருக்குது அங்கே. இப்போ நீங்கள் பார்க்குற மன்னர் யாருன்னா டேனிஷ் மன்னர் கிறிஸ்டியன் 4வது மன்னர். 1580 ஆண்டு அதுலேருந்து 1845ஆம் ஆண்டு வரையும் அவர் ஆண்டிருக்காரு. ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ். அந்த காலத்தில் வந்து இவங்க ட்ரீட்டி சைன் பண்ணதுனால எல்லா டாக்குமெண்ட்ஸும் இன்னும் அவங்க பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கு ஸ்டாண்டு, பேனா மைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, பாட்டில் வைக்கிறதுக்கு இங்கு ஸ்டாண்டு. ஓலைச்சுவடிகள், பேப்பர்ஸ் இல்லாத போது ஓலைச்சுவடிகள் பயன்படுத்தியிருக்காங்க. அதையும் அங்கே நம்ம மியூசியமில் வச்சுருக்காங்க. அப்புறம் பெயிண்டிங்ஸு. இப்போ நீங்கள் பார்க்குற பெயிண்டிங்ஸ்னால் மராட்டிய பெயிண்டிங்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பாடம் பண்ணி வச்சுருக்காங்க மராட்டிய பெயிண்டிங்ஸ். அப்புறம் இப்போ இன்னொரு பெரிய மீன் பார்க்குறீங்க, அக்கரைப்பேட்டையிலேருந்து பிடித்த மீன். அந்த பெரிய மீனை இவங்க பாடம் பண்ணி அதை வச்சுருக்காங்க. அதோடைய எலும்பு துண்டுகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சுரங்கப்பாதை. ஸோ அண்டர் கிரவுண்ட் இருக்கிறதுனால அந்த காலத்தில் இது இந்த சுரங்கப்பாதை வழியாக தப்பிச்சு ஓடுறதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ராஜாக்கள் கட்டினதுனால இது ரொம்ப தூரத்துக்கு தரங்கம்பாடிக்கு வரையும் இந்த சுரங்கப்பாதை போகுமா.
அப்புறம் நீங்க அடுத்ததா பாக்குறது பீரங்கி, கல்வெட்டுகள், விபூதி மடம். விபூதி மடம் இது பார்த்துட்டோம். இப்ப நம்ம ஃபுல்லா டயர்டா இருக்கோம் இல்லையா, நிறைய அதை பார்த்துட்டோம். வெளியில செல்றோம். வெளியில பார்க்கும்போது நம்மள அப்படியே மெய் மறக்கிற மாதிரி ஒரு காட்சி. கடற்கரை அங்க இருக்குது. ஸோ வந்து தரங்கம்பாடியோடைய பீச் இது. ஸோ இதை நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்கு பார்க்கலாம். ஒரு அழகான பாத்வே, லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ரிலாக்ஸா நம்ம வந்து உட்காந்து பாக்குறதுக்கு அந்த பாறைகள்லாம் அந்த அலை மோதிட்டு இருக்க கடலை பார்த்தாவே ரொம்பவே அழகா இருக்கு. அங்க போய் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்ப நம்ம பாக்குறது வந்து ஒரு சிலையை பாக்குறோம். இவர் ஒரு பெரிய பொது தொண்டு ஆட்சிய பெரியவர். இரு ஜீகன் பால் அப்படின்னு அவர் பேரு. ஜீகன் பால் வந்து பொதுநல தொண்டு மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே முதலாக, அதாவது அச்சு இயந்திரத்தை வந்து தமிழ்ல வந்து அச்சு இயந்திரம் அப்ப கிடையாது, முதலா அச்சு இயந்திரத்தை வெளிநாட்டுல இருந்து கப்பல் மூலமா கொண்டு வந்து இங்க அவர் இயக்கி தமிழை வந்து உலகத்துக்கே பரப்பியிருக்காரு இந்த பிரிண்டிங் பிரஸ் வச்சு. ஸோ அவ்வளோ பெரிய பொதுநல தொண்டாளர். அதுவும் எல்லா மதத்துக்கும் அவர் தொண்டு புரிஞ்சிருக்காரு. அவர் கிறிஸ்டியன் தான், ஆனா எல்லா மதத்துக்கும் அவர் தொண்டு புரிஞ்சிருக்காரு. அது அவருடைய சேவை வந்து ரொம்பவே பெருசு. அதனால 300 ஆண்டுக்கு அப்புறம் 2006 இந்த சிலை, முழு உருவ சிலையை அவங்க நிர்வகிச்சு இதை கொண்டாடி இருக்காங்க. ஒரு வெங்கல சிலையை வச்சு அவருடைய நினைவா இதை அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலை தான் ஜீகன் பாபு. ஸோ இவர் வந்து பிரிண்டிங் பிரஸ் மட்டுமில்ல, பொதுநல தொண்டும் கொடுத்து ரொம்பவே இங்கே இந்த ஊருக்கு நிறைய தொண்டுகள் செய்திருக்காங்க. காரைக்கால்ல இருந்து தரங்கம்பாடிக்கு வந்திருக்காங்க டூரிஸ்ட் நிறைய பேரு, 30 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய வாயிலா கேட்போமா இத பத்தி? இறக்கம். ஓகே, எந்த ஒரு அரக்கம். ஓ, நீங்க தரங்கம்பாடி வந்திருக்கீங்க. ஓகே, இந்த இடம் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? நேற்று தான் நாங்கள் காலைல தான் வந்தோம். சரி, நல்லா இருக்கு இந்த இடம். வந்து சூரியன் பாலத்தின்றவர் 300 வருஷம் முன்னாடி வந்தாருங்க. நீங்க வந்து இந்த இடத்துல வந்து இறைப்பணியோடு தான் பண்ணியிருக்காரு. அவரு சமூக பணி செய்திருக்காரு, கல்வி இது பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக முதல் முறையாக பெண்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, கல்வியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அதனால முதல் முறையாக பிரிண்டிங்கே தமிழ் தான் என்ன பண்ணப்படுறதுங்க இந்தியாவில் அச்சிடப்பட்டது. திருமறை கிறிஸ்தவ வேத பத்தி என்ன பண்ணப்படுதுங்க, பைபிள் தான் முதல் முறையாக இந்தியாவில் தமிழ்ல அச்சிடப்பட்ட இடம் அது தரங்கம்பாடியில. சில சீகன் பாபு என்ன பண்ணாங்க, அதுக்காக அவங்க இந்த மிஷின்லாம் கொண்டு வந்து இந்த பக்கத்துல காகிதப்பட்டர் என்ற இடத்துல இருக்கு. இந்த இடத்துல ஒரு பெரிய தேவாலயம் இருக்கு, தேவாலயம். இங்க இந்த ஊர்ல கந்தூரி திருவிழா அப்படின்னு வருஷம் ரொம்ப கோலாகலமா 18 நாள் கொண்டாடுறாங்க. அனைத்து மதத்தினரும் இதை கலந்து கொண்டாடுவாங்களா. ஸோ 18 நாள் கொண்டாடுவாங்க. இது வந்து தேர்ல வந்து சந்தன கூடுன்னு தேரை வந்து ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி எலக்ட்ரிக் லைட்ஸ் எல்லாம் போட்டு சாயந்தரம் 6:30 மணிலேருந்து அது கம்ப்ளீட்டா தர்காவை சுற்றி வருமா. எல்லா ரோடுகள்லயும் போய் ராத்திரி 1 மணிக்கு தான் வந்து சேருமா. ஸோ தர்காவை சுற்றி ரொம்பவே கோலாகலமா இந்த கந்தூரி திருவிழா கொண்டாடுவாங்க. அனைத்து மக்களும் இதுல கலந்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கும் டைம் கிடைச்சா போய், ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 10 நாள் வித்தியாசத்துல வருமா. இது அரபிக் டைம் நமக்கும். ஸோ அது என்ன தேதின்னு நீங்க கேட்டு அந்த திருவிழாவில் போய் நீங்களும் கலந்துக்கலாம். Now let's have a short commercial break.